ஸ்விட்ச் போர்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அண்ட் ஆல்சோ நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு எல்லாம் ஒரு தீர்வு மாதிரி தான் இந்த ஸ்விட்ச் போர்ட் பார்ட் 2 வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப நேரம் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸ்ரீஸ் குவைட் கார்னர். திஸ் இஸ் ஸ்ரீமதி. இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்களா, என்னோட பேஜ்க்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ அண்ட் இந்த பேஜில் நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஆல்சோ ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஹெல்த் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், இந்த பேஜ் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நீங்கள் நம்பினாலும் கண்டிப்பாக இந்த பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி இதை பற்றின டாபிக்னா ஸ்விட்ச் வேர்ட் பார்ட் 2. ஸ்விட்ச் வேர்டில் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் இப்போ இந்த ஒரு ரீசெண்ட் டைமில் இப்போ 1 வீக் 7 to 10 days வந்து நான் அந்த ரீகன்சிலேஷன், ஸ்பெசிஃபிக் பர்சன் அட்ராக்ஷன் அண்ட் பேபி பிளானிங், கன்சீவிங், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார் பேபி பிளானிங் அண்ட் கன்சீவிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான நம்பர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து எப்படி பண்ணணும், எத்தனை டைம்ஸ் எழுதுனா இது மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கான இந்த ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ 639ன்றது என்னதுன்னா ரீகான்சிலேஷன். ஒரு பர்டிகுலர் பர்சன், ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து உங்களோட லைஃப்பில் விட்டு போயிட்டாங்க, அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போயிட வேண்டியதானே, ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகிடலாமே. வி கேன் மூவ் ஆன். பட் எல்லாருமே வந்து ஈஸி கோயிங்காக இருக்க மாட்டாங்கல்ல. சில பேருடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப நீடாக இருப்பாங்க. அவங்க இல்லாத வாழ்க்கையை அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் ஸ்விட்ச் வேர்ட் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட். ஸோ எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. இஃப் தட் இஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் ப்ளீஸ் மூவ் ஆன். இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும்ன்றதுனால, உங்களுக்கு அது வந்து டாக்ஸிக்காக தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செய்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்ட் 639ன்றது நார்மலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 369க்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ 639க்கும் அதே மாதிரி பவர் இருக்குது. பிகாஸ் 369 இஸ் அ சீரீஸ் ஆக்சுவலி. அதுக்கு இந்த ஹோல் வேர்ல்டில் வந்து 369 நிக்கோலா டெஸ்லாவோட பவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த மேனிஃபெஸ்டேஷன் பவர். ஸோ சேம் பவர் இட்ஸ் ஃபார் 639. 639ன்ற நம்பரை இந்த லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எழுதியே காமிக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு அழகாக ஒரு க்ரீன் பென், ஐ ஜஸ்ட் டேக் இட், க்ரீன் பெனில் 639 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 639 இந்த மாதிரி லிஸ்ட்டில் எழுதிட்டு 48 டைம்ஸ் கேட்டுக்கோங்க. 48 டைம்ஸ் டெய்லி சாண்ட் பண்ணுங்கள். டில் அந்த பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு தானாக வந்து மெசேஜ் ஆர் கால் பண்ணுற வரைக்கும் யூ கேன் சாண்ட் தட். 21 days வந்து கம்பல்ஷன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டுட்டாலுமே, இப்போ வந்து 5 நாள் நான் கண்டினியூஸாக பண்ணிட்டேன், 6வது நாள் நான் மறந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா ரிப்பீட் த ப்ராசஸ். அந்த 6வது நாள் 6 நாளாக கணக்கு எடுக்க முடியாது. ஸோ 5 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்க, 6வது நாள் நீங்கள் விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு இதில் மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ் அகெயின். ஸோ ரிப்பீட் த ப்ராசஸ். இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு அதை கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அந்த பர்டிகுலர் பர்சன் உங்களே தேடி வந்து கால் ஆர் மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த 639க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆஸ் மச் அஸ் யூ கேன் சேன் பண்ணிகிட்டே இருங்க. 48 டைம்ஸ்ன்றது நான் வந்து டிஃபால்ட்டாக சொல்கிறது, அதை சேன் பண்ணுறது, எழுதுறது. ஸோ நீங்கள் நோட்டில் வந்து நார்மலாக நீங்கள் எப்படி எழுதணும்னா, இந்த மாதிரி ஒரு டைரி எழுதிட்டு 639 இந்த மாதிரி ரீகன்சிலேஷனுக்கு நீங்கள் உங்கள் மைண்டில் அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி நினச்சிக்கிட்டே எழுதிட்டே இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன், இது 639 மெத்தட். ஸோ இதை வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, 43 டைம்ஸ் சேன் பண்ணணும்னா நான் how many days வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி. 21 days வந்து கம்பல்ஷனாக எழுதிடுங்க. ஸோ 43 டைம்ஸ் நீங்கள் சேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் லைக் as much as you can, எவ்வளோ டைம்ஸ் வந்து நீங்கள் சேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 43 டைம்ஸ் நீங்கள் வந்து எழுதிட்டு அதை வந்து முழு மனசோடு நினச்சிட்டு கண்டிப்பாக அது நடக்கும்ன்ற ஒரு பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் நினச்சிட்டு படுக்கலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது டபுள் தாட்ஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு. நம்மளால பிளாக் பண்ணிட்டாங்களே, எப்படி அவங்க நம்மளை அன்பிளாக் பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் கால் வருமா, இந்த மாதிரி டபுள் தாட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நான் இன்னொன்று சொன்னேன், நேம் இஸ் காலிங் மீ. நேம் இஸ் மெசேஜிங் மீ. இந்த நேம்ன்ற பிளேஸில் உங்களுடைய பார்ட்னர் நேம் எழுதி, இல்லை பார்ட்னர் நேமோ, இல்லை ஒரு ஆஃபர் லெட்டர். இப்போ எனக்கு வந்து
I just took an interview from some other company, CTS ன்னு சும்மா சும்மா வச்சுக்கலாம். So CTS is calling me. CTS is messaging me. இதை வந்து நீங்கள் 57 டைம்ஸ் வந்து நைட்டு படுக்கும் பொழுது எழுதணும். கம்பல்சரி 57 டைம்ஸ் 21 days கம்பல்ஷனாக பண்ணணும். அண்ட் ஆல்சோ இது கூட சேர்த்து நீங்கள் வந்து ஜாபுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விக்னேஸ்வர் ஐயர் அவருடைய அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். விக்னேஸ்வர் ஐயர் வந்து விநாயகருடைய மந்த்ரா. இது வந்து ஜாபுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் இந்த ஜாப் ஆஃபருக்காக நீங்கள் இந்த பர்டிகுலர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா விக்னேஸ்வர் ஐயர் அவரோட ஜாப் சாண்டிங்கை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லை, I'm just seeking for one person, specific person supposed to call me or message me அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா you can use the 639 switch word and you can use the manifestation of this one particularly. So definitely this will work out. And I'm just taking the personal consultations as well. So அது வந்து charge wise. ஸோ நீங்கள் வந்து லைக் யூ ஆர் ரெக்வயரிங் எனி பர்சனல் கன்சல்டேஷன்ஸ், பிகாஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப டீப்பான விஷயங்கள்லாம் வந்து கமெண்ட் அண்ட் டிஎம்ல கேட்குறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணுன்ற மாதிரி நினைக்கிறீங்க. I accept those things, but still I also need to search too many things and I have to tell the பர்டிகுலர் கான்செப்ட் வித் யூ. பிகாஸ் ஒரு நடக்காத விஷயம், ஒரு ஒரு உண்மையே இல்லாத விஷயம், ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த நான் யாருக்கும் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? பிகாஸ் என்ன நம்பி ஒரு 4 பேர் நீங்கள் பார்க்குறீங்க, அதை நீங்கள் பண்ண போகிறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் ஸோ ஐ சப்போஸ் டு லேர்ன் மோர் அண்ட் ஐ சப்போஸ் டு லைக் ரீட் மோர் அண்ட் கெட் த ஐடியாஸ் ஆஃப் தட். அண்ட் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நானுமே. அப்புறமா தான் நான் உங்ககிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியும். அது எனக்கு நடந்துச்சுன்னா அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஸோ எனக்கு ஒரு விஷயம் நடக்காமல் நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதனால் if you need a personal consultation means you can ping me on a DM. So I will share the details regarding that. It's a charge matter. So நீங்கள் அதுக்கு நீங்கள் பிங் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப லைக் ஹை லெவலாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ல சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்விட்ச் வேர்டுமே போதுமானது தான் நீங்கள் பர்டிகுலர் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரெஸ்ஸில் எழுதுறோமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நிறைய பேர் நீங்கள் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் யோர் தாட்ஸ், யோர் மேனிஃபெஸ்டேஷன், யோர் வைப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் மேனிஃபெஸ்டட் தட் பர்டிகுலர் திங்ஸ் வித் ஃபார் மை லைஃப். ஸோ எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு பர்டிகுலர் பர்சனோட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி and I am grateful for this life. Actually universe given whatever I asked actually. So அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, வாட் எவர் யோர் வைப்ரேஷன், யோர் மேனிஃபெஸ்டேஷன், அதுதான் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள இந்த பர்சன் நம்ம இந்த விஷயத்தை தப்பா பண்ணிட்டோம், இந்த பர்சன் நம்மள நம்மளால இந்த பர்சன் அட்ராக்ட் பண்ண முடியாது, நம்ம இந்த விஷயத்தை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிக்கலாம். பட் ஸ்டில் நீங்க என்ன உங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் எழுதும்பொழுது டெய்லி நீங்கள் சாண்ட் பண்ணலாம், டெய்லி நீங்கள் எழுதலாம். எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ சாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பர்சனோட உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. தே அன்பிளாக்ட் யூ அண்ட் தே சே லைக் ஹாய், கேன் வி ஸ்டார்ட் ஃப்ரெஷ், மறுபடியும் ஆரம்பிக்கலாமா, இட்ஸ் மைண்ட் டுகெதர், நான் எல்லாத்தையும் லைக் உனக்காக நான் மாறுறேன், ஆர் இஸ் லைக் வி போத் கேன் மிக்ஸ் டுகெதர் அண்ட் நம்ம நிறைய விஷயத்த மாற்றலாம், நம்ம லைஃப்ல நல்லபடியாக நடக்கும், நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். உங்கள் சைட்லேருந்து உங்களோட விஷுவலைசேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அப்போ தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு நம்பிக்கையே கிடையாது, இதெல்லாம் எதுக்காக பண்ணணும், இதெல்லாம் நம்பர்ஸ்க்குலாம் ஒரு பவர் இருக்கா, இது மேலாம் ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமான ஒரு பதில் தான், நம்ம தாண்டி ஒரு பவர் இருக்குன்னு எல்லாரும் நம்புறீங்கல்ல, ஸோ அந்த பவர் தான் இந்த மாதிரியான பவர்ஸ்லாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே மைக்கேல் அண்ட் நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவருடைய இதுவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்ரிபடி இஸ் மேனிஃபெஸ்டிங். அவங்க ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ணுறாங்க, அந்த விஷுவலைசேஷன் நடந்திருக்கு. அதுதான் இப்போ அவங்களோட பயோபிக்காக பார்த்துட்ருக்கோம், நம்ம பயோகிராஃபி பார்க்குறோம். அண்ட் லைக் ரியல் லைஃப்பில் சில விஷயம் நடந்துட்டுருக்கு. ஒரு காமன் மேனால் எப்படி ஒரு ஹையர் பிளேஸில் வர முடியுதுன்றது, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது நாட் அபவுட் த பாலிடிக்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் த மேனிஃபெஸ்டேஷன். மேர்லின் மன்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன்.
அவங்க வந்து தன்னுடைய அப்பியரன்ஸை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக. நான் நடந்து போகும்பொழுது வந்து உலகமே என்ன பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போய் பார்க்கணும் என்ன அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் ஹேப்பனிங். ஈவன் அவங்க இறந்தாலுமே கூட எல்லாருமே வந்து என்ன அவங்க தான் ரொம்ப உலகில் ரொம்ப அழகு, ரொம்ப அழகானவங்க, ஷீ இஸ் லுக்கிங் லைக் ஸோ பியூட்டிஃபுல் டால் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே நினைச்சு ஷீ மேனிஃபெஸ்டட் தட். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். ஸோ என்னோட வீடியோ என்னுடைய சேனலில் நான் கண்டிப்பாக ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நான் ஸ்விட்ச் வேர்டுக்காகவே எடுத்தது. அதனால் இந்த ஸ்விட்ச் வேர்டுக்காக மட்டும் நான் இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்டு அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் இது என்னென்னா டிவைன் மேஜிக் டுகெதர். டிவைன் மேஜிக் டுகெதர் இந்த பர்டிகுலர் ஸ்விட்ச் வேர்டு வந்து ரொம்பவே பவர்ஃபுல். நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்விட்ச் வேர்டை நினச்சி அந்த பர்சன் கூட நீங்கள் மேரேஜ் ஆகுற மாதிரி அந்த நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, நீங்கள் போயிட்டு அந்த மண்டபத்துக்கு புக் பண்ணுற மாதிரி, அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் வாங்குற மாதிரி, அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் வாங்குற மாதிரி, நீங்கள் 2 பேர் வந்து ஷாப்பிங் போகிற மாதிரி, உங்களோட 2 பேர் வீட்டிலேருந்து வந்து பேசிக்கிற மாதிரி, யூ போத் ஆர் கோயிங் ஃபார் த டேட் அண்ட் டின்னர் ஆர் லஞ்ச் வித் ஃபேமிலி அண்ட் தே ஆர் அக்செப்டிங். அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேசிக்கிற மாதிரி, தட் இஸ் அ சங்கீத், மெஹந்தி, ரிசப்ஷன், கல்யாணம் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மிக்ஸ்டாக வந்து உங்கள் மைண்டில் யோசிக்கணும். நிறைய விஷுவலைசேஷன் வரணும். இதெல்லாம் பண்ணி பழகி பாருங்கள். டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். கண்டிப்பாக இது பார்க்குற யாரோ ஒரு சில பேருக்காவது இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் அவங்க ட்ரூவாக அதை ஆனஸ்ட்டாக பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ திங்க் லைக் ஃபார் பார்ட் 2 திஸ் இஸ் ஃபார் அட்ராக்ஷன் அண்ட் ஆல். நான் பேபி பிளானிங், கன்சீவிங் அண்ட் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் டீப்பாக போகும். பிகாஸ் தோஸ் ஆல் ஆர் வெரி சென்சிட்டிவ் டாபிக். நான் அதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் அட்ராக்டிங் அ ஸ்பெசிஃபிக் பர்சன் அண்ட் அவங்களோட மேரேஜ் அண்ட் பிளாக்கிங், ரீகன்சிலேஷன் இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ. இதில் இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் ஆர் டிஎம் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. பை.